சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க முதலாவது உட்பிரகாரத்திலே 2 சத்தியத்தையும், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அனுசரித்து சுத்தத்தையும், சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 2 விதமான சத்தியத்தை அனுசரிக்கும்படி நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். 1, சத்திய தேவ செய்தி. 2, சத்திய ஜெபம். சத்திய தேவ செய்தியானது நமக்குள்ளாக எழுதப்படும். சத்திய ஜெபம் நாம நம்முடைய தேவைகளை வேண்டி தெய்வத்தினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவது. இந்த 2 சத்தியத்தையும் நாம் அனுசரிப்பதினால் நமக்கு தேவையான மகா பரிசுத்தத்தை இன்றைக்கு தேவன் அருள இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஈஸ்டர் என்கிற பண்டிகையை கொண்டாடுகிறது. உலகத்தில் எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிற வீடுகள், ஸ்தலங்கள், சபைகள் கொண்டாட்டமா இருக்கும். இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தை தொலைக்காட்சிகள்லையும் காண்பிப்பாங்க, அறிவிப்பாங்க. புறஜாதி மக்கள் கூட கிறிஸ்தவ நண்பர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் என்பதெல்லாம் போஸ்ட் அனுப்புகிறத நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். எனக்கு கூட காலையில ஒரு வாட்ஸ்அப் நட்பு ஈஸ்டர் வாழ்த்துக்கள்னு போஸ்ட் அனுப்பியிருந்தாரு. எல்லாருக்கும் உள்ள ஒரு நிலைமை தான் இது. ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருவதை புற ஜாதி மக்களும் கண்டு அவர்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுகிற அளவிற்கு இதை ஒரு பண்டிகையாக
எடுத்துக்கொண்டு வாழ்கின்றனர். வருஷம் வருஷம் ஈஸ்டர் வந்துகிட்டே இருக்கும். வருஷம் வருஷம் ஈஸ்டர் பண்டிகையை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா பிப்ரவரியில 3வது வார இறுதிக்கு சாம்பல் புதன் ஒரு நாள் வரும். அதுல இருந்து ஒரு 46 நாட்களை கணக்குல எடுத்துக்கிறாங்க. இதுல ஒரு 6 நாட்களை தவிர்த்து, முன்னால பின்னால எல்லாம் ஒரு 6 நாட்களை தவிர்த்து 40 நாட்களை தவக்காலம்னு சொல்லுவாங்க. தவக்கால முடிவுல குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுவாங்க. துக்க நாள அன்னைக்குதான் முடிப்பாங்க. எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து 46வது நாள கடைசி ஞாயிற்றுக்கிழமைய கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்வார்கள். தேசத்துக்கு தேசம் பண்டிகை கொண்டாட்டம் வித்தியாசமா இருக்கும். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எங்குமே எழுதப்படவில்லை. ஈஸ்டர் என்ற பண்டிகையை உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டாடுகிறேன் என்று அறிவித்தபடியால் கிறிஸ்தவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள்ல உயிர்த்தெழுந்தார் எழுதி இருக்குது அப்படிங்கிறாங்க. பைபிள்ல இயேசு உயிர்த்தெழுந்தார் எழுதி இருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுதல் தான் ஈஸ்டர் பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இதை அறிவித்தது யார்? எப்போது அறிவிக்கப்பட்டது? இதை அறிவித்த நோக்கம் என்ன? இதற்குள் மறைந்திருக்கிற பிசாசின் தந்திரம் என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லி கொண்டாட வைக்கிற பண்டிகை தான் என்ன? இதையெல்லாம் யாரும் என்ன பண்றது கிடையாது, சிந்திக்கிறதோ யோசிக்கிறதோ கிடையாது. ஈஸ்டர் என்கிற ஒரு பெண் தெய்வம், என்ன பேரு? ஈஸ்டார்னு சொல்லுவாங்க, ஈஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தினுடைய பிறந்த நாள் என்றும் கூடவே கள்ளத்தனமாக உயிர்த்த நாள் என்றும் சேர்த்து இந்த நாளை என்ன நாளா கொண்டாடுறாங்க? ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இப்ப அதுக்குள்ளதான் நம்ம நிறைய போகல, நிறைய விஷயம் இருக்குது. சரித்திர அடிப்படையில நீங்க கூகுள்ல போய் இதை டைப் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இயேசு மரித்தார் சத்தியம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் சத்தியம், இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் சத்தியம். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஈஸ்டர் என்ற பண்டிகைய இயேசுவின் உயிர்த்தெழுதலாக எழுதப்பட்டு, வார்த்தையை கவனிக்கணும், கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுவதற்கு ஏதாவது வேத வசனம் சத்தியம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்களா? இல்ல ஈஸ்டர் பெயர்ல இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி இருக்கிறாங்களா? இல்ல ரோமர்ல, இல்ல கொரிந்து நிருபத்துல, இல்ல யூதா நிருபம் வரையில எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? இத சரின்னு சப்ப கட்டுறதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில பேரு நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்கு. இருக்கா இல்லையா? யாருக்காக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள்? கிறிஸ்துவுக்காக எழுதியிருக்கு. நாங்க ஈஸ்டர் பண்டிகைய விசேஷ நாளா கிறிஸ்துவுக்காக
கொண்டு கொண்டாடிட்டு வர்றாங்க. அது உங்களுக்கு என்னங்க சங்கடம்? அப்படி கேள்வி எழுப்புறாங்க. நீ இயேசு உயிர் தெழுந்ததை கொண்டாடுற, அது என்னுடைய விருப்பம், என்னுடைய விசேஷம் சொல்றிய. ஆனா அப்படி சொல்லிட்டு இயேசு உயிர் தெழுந்தனால வருஷம் வருஷம் நீ எப்படி மாத்தி கொண்டாடுற? இன்னைக்கு மார்ச் 31 இல்லைங்களா? போன வருஷம் மார்ச் 31 ஈஸ்டர் கொண்டாடினாங்க. ஏங்க நம்ம வீட்டுல ஒரு தாத்தா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன வருஷம் வருஷம் வேற தேதியிலே செத்து போவாரு? தாத்தா செத்து போனாருன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ யாரோ குடும்பத்துல தவறி இருக்கலாம். அவங்க இறந்து போனதுக்கு ஒரு நாள் இருக்குமா இல்லையா, ஒரு பேரு இருக்குமா இல்லையா? வருஷம் வருஷம் மாறுமோ? ஆனா இங்க எது மாறுது? உயிர் தெழுந்த தேதி மாறுதா இல்லையா? நீ உயிர் தெழுதலை கொண்டாடுறேன்னா அதுக்குன்னு உரிய நாள் மாறுமா? அப்ப நீ எதை மாத்துற? சத்தியத்தையே மாத்துற, சத்தியத்தையே புரட்டுற. இயேசுவின் உயிர் தெழுதலை காட்டிக்கிட்டு பாருங்களேன். சில நேரத்துல குழந்தைகிட்ட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிக்கன் பீஸ வாங்கிட்ட கொண்டு போவாங்க. அப்படி கிட்ட வாய்கிட்ட கொண்டு போனோம்னா வாயை என்ன பண்ணா நம்மள மாதிரியே பிளக்கும். நைஸா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, வாழைப்பழத்தை ஊட்டிடுவாங்க. அதை கடிச்சிட்டு மறுபடியும் கீழே குடிஞ்சு பார்க்கும். டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு சிக்கன், அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உயிர் தெழுந்த பண்டிகையை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு எதை காட்டிடுறாங்க? இஸ்டா இருக்கிற தேவதையுடைய பிறந்த நாள உயிர் தெழுதல்ங்கிற ஒரு கள்ளத்தனத்தை சொல்லி அதை கொண்டாட வைக்கிறாங்க. சோ கொண்டாட்டத்தை பத்தி பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல எழுதப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டுல மட்டும்தான் கொண்டாட்டம். புதிய ஏற்பாட்டுல லிட்டரலா பண்டிகை கொண்டாட்டம்னு எதுவுமே இல்ல. நீங்க கூட மனசுல வேறொரு யோசிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் கற்பனையா தான் சொல்றேன், நினைச்சீங்கன்னு சொல்லல. இந்த பாஸ்ட் எதுக்குதான் இருக்குதானா தெரியல. ஒரு கிறிஸ்துமஸ் ஆனா அது ஏதாவது செய்யறாரா? ஒரு குட் ஃப்ரைடே வந்தா ஏதாவது பண்றாரா? ஒரு ஈஸ்டருக்கு இன்னைக்கு பாரு சர்ச்சை பார்த்தா எப்படி தெரியுது? வர்ற வழியில பார்த்தா அங்கெல்லாம் எப்படி கோலாகலமா இருக்குது. இங்க வந்தா ஆள் இல்லாம அலங்கோலமா இருக்கு. என்னத்துக்கு இந்த பாஸ்ட் சர்ச்சை நடத்துறாரு? சத்தியத்துக்காக. எல்லாம் வேற மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நமக்கு வித்தியாசம் இருக்கும், கிறிஸ்தவனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கிறிஸ்தவனுக்கு சத்தியம் முக்கியம் இல்ல, சத்தியம் மாற்றத்தானாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு முக்கியம் சத்தியம்தான். நம்ம இயேசு மரித்ததையோ அடக்கம் பண்ணப்பட்டதையோ உயிர் தெழுந்ததையோ ஒரு நாளும் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அந்த மாறாத சத்தியத்துல நிலைச்சிருக்க விரும்புகிறோம். எப்படியோ இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை காரணம் காட்டிட்டு கடமைக்கு கொண்டாட்டத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இயேசுவின் உயிர் தெழுதலை தியானிச்சு பார்ப்போமே, சத்தியத்தை கேட்போமே அப்படின்னு உணர்த்தப்பட்டதுனால இன்றைக்கு சத்திய தேவ செய்தியாக நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு என்னவென்றால் உயிர் தெழுதலை குறித்த சத்தியம். இதற்காக நாம குறித்துக் கொள்ளக்கூடிய வசனங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 22, 23. தலைப்பு எழுதி வசனம் எல்லாம் குறிச்சாச்சு அப்படின்னா ஒரு தேவ மகிமைக்காக சத்தமா வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? ஆமென். 2 வேத வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வேத வசனங்களிலே இயேசு
தம்முடைய சீஷர்களை கலிலேயாவிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி 3 விதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அதுல முதல் சத்தியம் என்ன அப்படின்னா, இப்ப எழுத வேண்டாம், இன்னைக்கு ஒரு பிரத்யேக செய்தி அப்படிங்கறதுனால நான் மறுபடியும் எல்லாம் விவரமா சொல்லுவேன். அப்ப நீங்க எழுதலாம். முதல்ல சொல்றத கவனமா காதுல கேளுங்க, பிறகு நம்ம எழுதுவோம். முதல் காரியம் என்னவென்றால், தம்மை குறித்து மனுஷகுமாரன் சொல்றார். இயேசு தம்மை குறித்து என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் சொல்றார். அப்படி சொல்லிட்டு மனுஷர் கைகளே ஒப்பு கொடுக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றார். என்னைய, அதாவது நான் மனுஷகுமாரன், என்னைய மனுஷர் கைகள்ல என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு முடிக்கல, அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் எழுதியிருக்கு பாருங்க, இது மனுஷர்களை குறிக்குது. மனுஷர்கள் அவரை, அதாவது மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்றார். மனுஷன் என்ன பண்ணுவாங்களாம்? கொலை செய்வாங்கன்னு சொல்றாரு. இயேசுவுக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே அறிவு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பின்னால் என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது, அறிவும் கிடையாது. ஆனா இயேசு தம்மை பின்பற்றி வருகிற நம்முடைய சீசர்களுக்கு தனக்கு என்ன நடக்கும்ங்கிறத தெளிவா சொல்லிக்கிட்டு வரார். அடுத்து பாருங்க, கொலை செய்வாங்க, அதெல்லாம் சரி. ஆகிலும் 3ஆம் நாளிலே என்ன செய்வார்? மனுஷகுமாரன் உயிர் தெழுந்திருப்பார் என்றார். இதை கேட்ட உடனே சீஷர்கள் என்ன அடைந்தார்கள்? மிகுந்த துக்கம் அடைந்தார். இதெல்லாம் இயேசுக்கு முன்னால் அப்படியே நடிக்கிறது. நம்மள மாதிரி ஆளுகள் தானே அவங்கதான். இயேசு சொல்லுகிறது விளங்கல அவங்களுக்கு. இயேசு சொன்னது அவங்களுக்கு என்ன செய்யல? விளங்கல. துக்கப்படுவது போல தெரிந்தாலும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற சத்தியத்தை இயேசு சொல்லுகிறார். அதனாலதான் அவங்க என்ன அடைஞ்சாங்க? மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். இப்ப நம்ம 3 குறிப்பு எழுத போறோம். முதல் குறிப்பு, ஒண்ணுக்கு தனித்தனியா வசனம் குறிக்க போறோம். 1வது உபத்தலைப்பு, மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆக்சுவலா தலைப்பு நீளமா எழுதணும், புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் ஷார்ட்டா சொல்றோம். மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பது சத்தியம். அதான் நம்ம செய்தியா கேட்க போறோம். அதுக்கான வசனங்கள் சொல்றேன், புரியுங்க. மத்தேயு 20:18, மார்க்கு 10:33, மத்தேயு 26:2. இப்ப 2வது உபத்தலைப்பு, மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள். இந்த 2வது உபத்தலைப்புக்கு 3 வசனம் இருக்கு. முதல் வசனம் மத்தேயு 12:14, மத்தேயு 27:1, லூக்கா 23:32. இப்ப 3வது சத்தியம், 3வது உபத்தலைப்பு, மனுஷகுமாரன் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். இதற்கான வசனங்களை சொல்றேன், புரியுங்க. மார்க்கு 9:31, மத்தேயு 27:40, கடைசியாக லூக்கா 24:21. 3 உபத்தலைப்புகளை எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் 3 வசனங்களை எழுதி இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்றைக்கு நாம கேட்க இருக்கிற சத்திய தேவ செய்தி
நம்மை புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக மாற்றுவதற்கு, நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்கு, குற்றமற்ற வாழ்க்கை நடத்துவதற்கு ஜெபத்தை செய்து சத்தியத்தை நம்ம கேட்க நம்ம தாழ்த்துவோமா? இப்போது நம்முடைய உடன்மைப்பர் அவர்கள் ஜெபிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதாவது சுவிசேஷ சத்தியம் அறிவிக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்டவங்க மனம் திரும்பினாங்க. அப்படி மனம் திரும்பினவங்க ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சபையில சேர்க்கப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டுதான் புதிய ஏற்பாட்டு சபையை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சபைக்குள்ள வந்தவங்க இயேசுவுக்காக, இவர்களுக்காக இயேசு உயிர்த்தெழுந்தாரே அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அதற்குரிய ஜீவியத்தை செய்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தார்கள். எப்படிங்க? ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாளும் ஒரு வருடமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பண்டிகையாக அவர்கள் கொண்டாடவே இல்லை. 2ஆம் நூற்றாண்டிலேயே இது தொடர்ந்துச்சு. இந்த நிலைமை சத்தியத்தின்படி சபை நடந்தது. 3ஆம் நூற்றாண்டு வந்தது. பிறகு 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு இப்படியே போய்கிட்டே இருக்குது. 20ஆம் நூற்றாண்டு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகம் எங்கிலும் சத்தியமார்க்க சபையை விட கிறிஸ்தவ சபை பெருகிவிட்டது. சத்தியமார்க்க சபை முதல் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது. அங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டு அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது, சபை நடந்தது. அங்க ஈஸ்டர் பண்டிகை இல்ல. ஆனா 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு காலகட்டம், ஏன் இன்னைக்கு காலகட்டம் வரையில கிறிஸ்தவ சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் எங்கிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்காக சபை ஜீவியம் நடத்தப்படவில்லை. ஆனால் பல பண்டிகைகள் உள்ளே வந்துவிட்டது. அதோடு உள்ளே நுழைந்ததுதான் ஈஸ்டர் பண்டிகை. கவனிக்கணும். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பா நாடுகள்லையும் மத்திய ஆசியா பகுதிகளிலையும் அன்றைய காலகட்டங்கள்ல கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்தவங்க இயேசுவ தெய்வமாக சொல்கிறார்கள். ஆனால் பாரம்பரியமாக அவர்கள் கொண்டாடி கொண்டு வந்த பண்டிகைகளை இயேசுவின் பெயரை வைத்து தொடர்ந்து கொண்டாடவும் ஆரம்பித்து விட்டன. கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு விளங்கணும். முதல் நூற்றாண்டுல
உயிர்த்தெழுதலுக்காக ஜனங்க வாழ்ந்தாங்க சபையில. ஆனா 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ சபைகள்ல அந்தந்த பகுதிகள்ல கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்தவங்க அவங்கவுங்க நாடுகள்ல கொண்டாடி வந்த பண்டிகைகளை இயேசுவின் பெயரை வைத்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்படி பண்டிகையெல்லாம் கொண்டாடுறவங்க வழக்கமாக மாற்றிக்கொண்டார்களே ஒழிய அனுதின வாழ்க்கையை இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்காக வாழ்வதற்கு பழகவில்லை. இப்ப நீங்களும் நானும் வழக்கத்தின்படி உலக வழிபாடுகளை ஈஸ்டர் பண்டிகைய கொண்டாடி வாழ்வது சிறந்ததா நல்லதா? இல்ல நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக சத்தியத்தின்படி வாழ பழகுவது நல்லதா சிறந்ததா? நாம சத்தியத்தின்படி வாழ பழகணும் அப்படின்னா, வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின இந்த 3 சத்தியங்களையும் நாம் சத்தியத்தின்படி கேள்விப்பட்டு அறிந்து உணர்ந்து நம்மை வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல் உபத்தலைப்பு என்னங்க? மனுஷகுமாரன் என்பது இயேசுவை குறிக்கிறது. மனுஷகுமாரன் என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இந்த மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பத இயேசுவே தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு முன்னறிவித்து விட்டார். இதை நம்ம முன்னாடியே 2 வசனங்கள்ல வாசிச்சாலும் மேலும் நாம் குறித்து கொண்ட 3 வசனங்களில் இருந்து இதை நாம் இன்னும் தெளிவாக கண்டறிய இருக்கிறோம். இதற்காக நாம குறித்து கொண்ட மத்தேயு 20:18 ஒருவர் வாசிக்க கேட்போம். இயேசு சொல்றாருங்க, எங்க போறோம்னு சொல்றாரு? எருசலேமுக்கு போகிறோம்னு சொல்றாரு. சொல்லிட்டு மனுஷகுமாரன்கிறது தன்னை தான் குறிக்கிறது, இயேசுவை தான் குறிக்கிறது. மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் என்ன செய்யப்படுவார்? இயேசு கிறிஸ்து பர மண்டலங்களிலே பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக ஜீவித்து வந்தார். உள்ளபடி பார்த்தா இயேசு யாரு? தேவகுமாரன். தேவகுமாரனா இருந்த இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பணும்னு திட்டம் பண்ணியிருந்தார், சித்தம் கொண்டிருந்தார். அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தார் என்றால், தேவகுமாரனாகிய இயேசுவை மனுஷகுமாரனாக அனுப்ப வேண்டும். என்ன குமாரன் அனுப்பணும்? அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு மனுஷ தோற்றத்திலே, என்ன தோற்றத்திலே? திட்டமிட்டு அனுப்பப்பட்டார். அதாவது மனிதனாக பிறக்கிறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லாருமே ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறோம். இயேசுவும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்காம ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிற குடும்பத்துல, அதாவது கன்னி மரியாள் கற்பத்துல மனுஷனாக மனுஷகுமாரனாக உற்பவிக்கப்பட்டு பிறந்தார். அப்படி பிறந்த இயேசு வளர்ந்தார். வளர்ந்த இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியங்களுக்கு தன்னுடைய 30வது வயசுல ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று மனுஷகுமாரனா வந்த இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசுவ நல்லா கவனிங்க, மனுஷன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷர் அல்ல, மனுஷகுமாரன் வேத பாரகரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. யாருக்க வேத பாரகரிடத்திலும் யாருக்க பிரதான ஆசாரியரிடத்திலும்? வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் யாருதான்? மனுஷன் தான். இந்த மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுத்த மனுஷன் யார்? ஒப்பு கொடுத்த மனுஷன் யூதாஸ் காரியோத்து என்பவர்.
யாரு? இயேசு கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அங்கதான் யாரு வர்றா? யூதாஸ் காரியத்து வர்றான். எதுக்கு வர்றோம்? காட்டி கொடுக்க, மனுஷர்களிடத்திலே மனுஷகுமாரனை ஒப்பு கொடுக்க. வார்த்தையில கவனிக்கணும். வந்தான், இயேசுவை பார்த்து என்ன பண்றான்? கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சி, யாராவது நம்மளை கட்டி பிடிச்சா ரொம்ப கவனமா இருக்கணும். கட்டி பிடிச்சது மட்டும் இல்ல, கன்னத்துல என்ன பண்றான்? முத்தம் கொடுக்கிறான். முத்தம் கொடுத்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு உடனே சொல்றாரு, சிநேகிதனே என்ன பண்ணிட்டா? கண்டி பிடிச்சிட்டா, முத்தம் கொடுத்துட்டா. ஹாய் மை ஃப்ரெண்ட், அவருடைய பாஷையில சொல்லி இருப்பார். சிநேகிதனே, பயங்கரமான சிநேகிதன், நம்ம விட மோசமான சிநேகிதன், மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்கு காட்டிக் கொடுக்கிற சிநேகிதன். காவலாளி எல்லாம் இயேசு என்ன பண்றாங்க? ஒரு கல்லனை போல பிடிக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு போய் யாரு கையில கொடுக்கறாங்க? பிரதான ஆசாரியரிடத்துல, வேதபாரகரிடத்துல, மனுஷகுமாரனை மனுஷர் கைகள்ல ஒப்பு கொடுக்கிறாங்க. கவனமா கேளுங்கப்பா தம்பிகளா, சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தை என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். தேவ திட்டமாக இருந்தாலும் மனிதர்களுடைய நடைமுறையை கவனிக்கணும். இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். மார்க் 10:33. இந்த வசனத்துல எங்க போறோம்னு வருது? தொடர்ந்து வாசிக்க கேட்போம். இங்கேயும் பாருங்க, பிரதான ஆசாரியர் வருகிறார். பிரதான ஆசாரியரிடத்திலோ வேத பாரகரிடத்திலோ இது முந்தின வசனத்தில் இருக்கிற அதே சத்தியம் வருது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வாசிங்க. மனுஷராகிய பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர்கள் அவரை மனுஷகுமாரனை எண்ணத்துல தீர்க்கிறாங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படும் போது அந்த மனுஷர் இயேசுவ மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து யாரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள்? புற தேசத்தார் என்றார். பிலாத்துவை குறிக்கிறது. யாரை குறிக்குது? பிலாத்து யாரு? ரோமன். பிலாத்து யாருங்க? ரோமன். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தேவ ஜனங்கள தலைவர்கள். யாருக்கு தலைவர்கள்? தேவ ஜனங்களுக்கு தலைவர்கள். யூதாஸ் யாரு? இயேசுவினுடைய சீஷர்கள்ல ஒருவன். பாருங்க, யூதாஸ் காரியத்துங்கிற மனிதன் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மனுஷர் கைகள்ல ஒப்பு கொடுக்க காட்டி கொடுக்கிறான். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் காவலாளிகளை அனுப்பி பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. காவலாளிகள் பிடித்துக் கொண்டு வந்த மனுஷகுமாரன் இயேசுவ பிரதான ஆசாரியர் இடத்துல வேதபாரகர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. நீங்க சொன்னால நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம், ஒப்பு கொடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் இயேசு என்ன பண்றாங்க? மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடிவு பண்ணி இவங்க அதை செய்ய முடியாதுங்கிறதுனால யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க? பிலாத்து என்கிற புற தேசத்தின் அதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க நடந்துச்சுங்கிறத நம்ம அந்த ஒப்பு கொடுத்தங்கிற வார்த்தையை தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது நமக்கு அந்த ஒரு ரகசியம் வெளிப்படுது. அந்த ரகசியம் என்னங்கிறத நம்ம முடிவா நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் மத்தேயு 26:2 வாசிக்க கேட்போம். பாருங்க, இங்க ஒரு பண்டிகை வருது. பாருங்க, வருதா வரலையா? போவாஸ் தப்பா வாசிச்சிருப்பாரோ? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளைக்கு பின்பு ஈஸ்டர் பண்டிகை வரும் என்று பைபிள்ல என்ன பண்டிகை எழுதப்படல? என்ன பண்டிகை எழுதப்பட்டிருக்கு? பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையினுடைய சத்தியத்தை யாராவது யோசிக்கிறாங்களா? பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது
இயேசு முன்னமே தன்னை மனுஷகுமாரனா வந்த தன்னை மனுஷர் கைகள்ல ஒப்பு கொடுப்பார் சொல்லிக்கிட்டே வந்தாலும் ஏன் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதையும் அவரே சொல்லி இருக்கிறார். எங்க அறியப்படுவதற்கு சிலுவை என்பது தண்டனைக்குரிய ஒன்று. சிலுவையில ஒருத்தர் அறையிறாங்கன்னா சிலுவையில அறையப்படுவதற்கு அந்த தண்டனையை பெறுவதற்கு இயேசு மனுஷகுமாரன் அப்படி என்ன செஞ்சாரு? ரொம்ப ஆழமானது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து, வார்த்தைகளை கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து இயேசு சத்தியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்துக் கொண்டே வந்தார். இத பிரதான ஆசாரியரால ஏற்றுக்கொள்ள முடியல, இத வேத மாணவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எதுவுமே பிலாத்துக்கு தெரியாது, தேவனும் தெரியாது, தேவனுடைய ராஜ்யமும் தெரியாது. ஆனா தேவ ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுடைய தலைவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யமாகிய சத்தியத்தை இயேசு அறிவித்துக் கொண்டே வர்றாரு. இந்த சத்தியத்தை ஏற்க மனதில்லாதவர்கள் மனுஷகுமாரனாக வந்து சத்தியத்தை அறிவித்த இயேசுவை புற தேசத்தார்களிடத்தில், புற ஜாதி ஜனங்களுடைய தலைவன் பிலாத்துவினிடத்தில் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தா, அவங்க இவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீட்டலாம் பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் இயேசுக்கு முன்னவே தெரியும். அதையும் நம்முடைய சீசனுக்கு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, என்னை ஒப்பு கொடுப்பாங்கப்பா. எதற்காக என்னை ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்படுவதற்கு. 2 நாளைக்கு முன்னால பாண்டிச்சேரியில இந்திரா கிராந்தி சிலை அங்க இருந்து சிலுவையை சுமந்து கொண்டு போனாங்க, பாத்தீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் செய்தியில கூட பாக்கலையா? பாத்தீங்களா இல்லையா? வெளிநாடுகள்ல இந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சது, இப்ப மெல்ல எங்க வந்துருச்சு, நம்ம ஊருக்கே வந்துருச்சு. மெல்ல 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 ஒரு பாரம்பரியம் அப்படியே சமையலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்படித்தான் என்ன அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்ப மட்டும்? வருஷம் ஒரு நாள் மட்டும் குட் ஃப்ரைடே. இப்படித்தான் பிசாசு நம்முடைய வேலையை சுருக்கும். காலம் போக போக பூச்சேரி மக்களுக்கு என்ன ஆயிரும், இப்படி இவங்க சிலுவையை சுமந்துட்டு போனாவே, ஓ இன்னைக்கு குட் ஃப்ரைடேடா, இன்னைக்கு இவங்க இப்படிதான் தூக்கிட்டு போவாங்க, நாளைக்கு பார்த்தா வேற எங்கேயா தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இவங்க பண்டிகை, இது இவங்க பழக்கம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவானுங்க, ரொம்ப சர்வசாதாரணமா போயிருவாங்க. இயேசு ஏன் சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுத்தோம், இத ஒவ்வொரு தேவ ஜனமும் சிந்திக்குதான். ஒவ்வொரு தேவ ஜனமும் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் சிந்திக்கிறதா, இயேசு ஏன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், யாரும் சிந்திக்கிறது. சரி, இப்படி சிந்திக்கிறாங்களா? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், இதை யாராவது சிந்திக்கிறாங்களா? டெய்லி சிந்திக்கணுங்க. காலண்டரை கிழிக்கிறோம், நீங்க யாரும் காலண்டர் கிழிக்கிற மாதிரி தெரியல. ஒரு நாள் வரும்போது டெய்லி காலையில இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்படுவதற்காக மனுஷர் கைகளில் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு சிந்திக்கணும். வருஷம் ஒரு முறை குட் ஃப்ரைடே பண்டிகை துக்காலம் முடிக்கிறதுக்காக, கொண்டாடுறதுக்காக இதை நம்ம பார்க்க கூடாது. எனக்காக 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 சொல்லி வருஷம் ஒரு முறை இல்ல, வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்க வேண்டும். யாரும் நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு சிலுவையவே நினைக்க மாட்டாங்க. கேட்டா திரும்ப சொல்லிட்டுவாங்க, இயேசு உயிர் தெழுந்து விட்டார், அதனால நான் இனிமே எதுக்கு சிலுவை நினைக்கணும்வாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைக்கிறோமா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்காக தான் ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்கிறத நினைக்கணுமா இல்லையா?
இதை நினைக்கிறதே, இதை நினைக்கணும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு தவறு செய்ய போகும்போது இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற நான் என்ன பண்ணணும்? நினைக்கணும். மாமியார திட்டும் போது நினைக்கணும், தகப்பனை கேவலமா நினைக்கும் போது நினைக்கணும், பரிணாமம் வாங்க போகும் போது நினைக்கணும். இப்படி பல குற்றங்கள் நம்மிடத்திலே வர போகும் போது நினைக்கணும். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நான் ஏன் என்னை குற்றம் செய்ய சத்தியத்துக்கு மாறாக பிசாசு கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? யோசிக்கிறோமா? ஒரு தப்பு செய்ய வரும்போது சிலுவையில இயேசு எனக்காக அறையப்பட்டார் என்பதை நினைக்காததுனாலதான் பட்டு பட்டு பட்டுன்னு என்ன செஞ்சிடறோம்? தப்பு செஞ்சிடறோம். தப்ப நினைக்கிறோம், தப்ப பேசுறோம், தப்ப செய்யறோம். நீங்க டெய்லி இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் நினைங்க. ஒரு நாள் தப்பு செய்ய உங்களை என்ன செய்ய மாட்டீங்க? ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. இந்த அறிவு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இருக்கிறதா? அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லையோ? எனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இப்ப இரண்டாவது உபத்தலைப்பு. இரண்டாவது உபத்தலைப்பு என்ன? இதுக்காக நம்ம புரிந்து கொண்ட வசனங்களை மத்தேயு 12:14 வாசிக்க கேட்போம். இதெல்லாம் கல்வாரி காலகட்டம் கிடையாதுங்க, இயேசுவின் ஊழியம் செய்யக்கூடிய காலகட்டம். அப்பவே இயேசு என்ன செய்யணும்னு இவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, கொலை செய்யணும்னு. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், மத்தேயு 27:1. ஒரு ஆசாரியர் இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. சகல பிரதான ஆசாரியர் ஒண்ணு கூடிட்டாங்க. ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுது இல்ல, ஏதோ நல்லது செய்ய போறாங்கல்ல, எல்லாம் கூடிட்டாங்க. சகல மூப்பர்லாம் வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் மூப்பருங்க, எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்காக வந்துட்டாங்க? அவருக்கு எல்லாம் ஆலோசனை பண்ணுங்கப்பா கொலை செய்யறதுக்கு. ஆமா, கெட்டதுக்கு ஆலோசனை பண்ணா கெட்டதுக்கு ஒன்னா கூடிடுவாங்க. சில நேரம் பாருங்களேன், ஏதாவது புதுசா கல்யாணம் ஆன மருமக ஏதோ ஒரு தப்புக்கு அறியாம தெரியாம பண்ணிடும். உடனே மாமியாருங்க பாருங்க, பெரிய மாமியார் சின்ன மாமியார் எல்லாம் கூட்டமா எல்லாம் கான்பரன்ஸ் கால்ல வந்துடுறது. அவன் என்ன சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். அது இருக்கும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். ஏன்னா முன்னாடி எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு இன்னொன்னு. அது நடு மாமியா கல்யாணம் பண்ணும்போது அப்படியே பார்த்தா பூனை மாதிரி இருந்தா, இப்ப புலி மாதிரி போயிடாத. சொல்லு, நான் பேசிக்கிறேன். நான் என்ன சொன்னா, ஒன்ன சொன்னாலும் என்னைய சொன்னாலாம் இதை வேற கேட்டுக்கிறது. அவன் ஒன்னே மட்டும் இல்ல என்னைய சேர்த்தான் சொல்லி இருப்பான். ஆனா அவங்க உண்மையை சொல்லி இருக்காரு. எந்த நாடகம் பார்க்கதான் தெரிஞ்ச, நான் எந்த நாடகம் பார்க்கறது இல்லைங்க. என்ன நடக்குது பாருங்களா, எல்லாம் சேர்ந்து விரோதித்தாலும். இந்த வசனம் பாத்தீங்கன்னா கல்வாரி கொண்டு போகக்கூடிய காலகட்டம். விரோதமா ஆலோசிக்கிறதுல மட்டும் ஒன்னா சேர்ந்துடுறது. அடுத்த வசனம் ரெண்டு குற்றவாளியோட இயேசுவும் கொண்டு போகப்படுறாரு. அப்படின்னா இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இயேசுவ குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இயேசு என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க? மனுஷ கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டு விட்டார். யாருக்காக இயேசு குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டார்? எனக்காக, நமக்காக. ஒவ்வொரு வசனத்திலிருந்து நம்ம சிந்திக்கணும். இயேசு ஊழியத்தின் போதே அவரை கொலை செய்யறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆலோசனையை விடவே இல்லை. ஒரு முறை மருமவளுக்கு விரோதமா மாமியார் ஒண்ணு கூடிட்டாங்கன்னா அந்த மருமவளை வீட்டுக்கு அனுப்புறது விட அந்த மாமியார் விடாதுங்க. அந்த மாதிரிதான்
இந்த வேத பாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவுக்கு விரோதமா ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சு கடைசியில எங்க வர கொண்டு போயிட்டாங்க, கொலை செய்த வர கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா லிட்டரலா நடக்குது. 2 கள்வர்களும் கொலை செய்ய கொண்டு போக போறாங்க. இயேசுவும் என்ன செய்யப்படுகிறார், கொலை செய்ய கொண்டு பட போகிறார். என்ன காரணம்னு பார்த்தா, சத்தியத்தை சொன்ன அவரை அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களும் யூத ஜனங்களுடைய தலைவர்களும் மனுஷகுமாரனை விரோதித்தார்கள். மனுஷகுமாரன் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இயேசுவ மறைமுகமா கிறிஸ்தவ ஜனங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன சத்தியத்தின்படி வாழ்றது இல்ல, சத்தியத்தை விரோதிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க, இயேசுவ விரோதிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. சத்தியத்தின்படி வாழாத போது அவரை குற்றப்படுத்துகிற கொலை செய்கிறவர்களாக மாறி வாழ்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இயேசுவ கொலை செய்யற அளவுக்கு இருக்கணுமா, சத்தியத்துல நடக்காம வாழணுமா, இல்ல இயேசு சொன்ன சத்தியத்தை வச்சு இயேசுவ விரோதிக்காம இயேசுவ சிநேகிக்கணுமா? டெய்லி இயேசுவ சிநேகிங்க. டெய்லி இயேசு எனக்காக கொலை செய்யப்பட்டார் என்கிற சத்தியத்தை சிநேகிங்க. டெய்லி வருஷம் ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு இல்ல, ஒரு தடவை மார்ச் 31, ஒரு தடவை ஏப்ரல் 14, இப்படி மாறி மாறியா? இல்லை, ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரையில இயேசு எனக்காக மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் என்னுடைய குற்றங்களை ஏற்று குற்றவாளியாக கொலை செய்யப்பட்டார். இயேசு கொலை செய்யப்பட்டாலும் அவர் குற்றவாளி இல்ல, நான் தான் குற்றவாளி. நான் குற்றவாளியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு குற்றவாளி என்கிற பட்டத்தை ஏற்று அவர் எனக்காக கொலை செய்யப்பட்டார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு வந்துட்டு குடிச்சிட்டு அது தூக்கி மாட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு கறியும் கோழியும் சோறையும் ஆக்கி சாப்பிட்டா ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கு இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்த அறிவு இருக்காது, இயேசு கொலை செய்யப்பட்டதை குறித்த அறிவோ இருக்காது. இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டா, இயேசு எனக்காக குற்றவாளியாக கொலை செய்யப்பட்டா. ஆனா இயேசு குற்றவாளி இல்ல. இத நினைங்க, இத டெய்லி என்ன பண்ணணும், நினைக்கணும். அந்த 2 கல்வனுக்கு மத்தியில நடுப்புற யார வச்சிருக்கணும், என்ன வச்சிருக்கணும், என்ன சாத்தி இருக்கணும், என்ன அரைஞ்சிருக்கணும், என்ன கொண்டு இருக்கணும். என்ன கொண்டிருந்தா இன்னைக்கு இந்த தப்பெல்லாம் நான் பண்ணுவேனா? சோத்திரம். உனக்கு என்ன மூடு வாய அடிச்சேன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்றோம் அப்படின்னா உயிரோடு நம்மளை வச்சிருக்கிறதுனாலதான். நம்மள உயிரோடு தெய்வம் வச்சிருக்கிறாரு. தம்முடைய குமாரனை மனுஷ குமாரனை அனுப்பி மனுஷர் கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். சத்தியம். மனுஷகுமாரன் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார். இதற்காக நம்ம பிடிக்கப்பட்ட வசனங்கள்ல முதல் வசனம் மார்க் 9:31 வாசிக்க கேட்போம். அதே விஷயம் வருது. கண்டிப்பா இயேசுக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சு, எப்படியும் மனுஷ கையில நான் மாட்டிடுவேன், ஒரு வழியாவும் தப்பிச்சு வர முடியாது, என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போட்டுருவானுங்க. முன்னமே தெரிஞ்சிருக்குது. சீசர்கள் இதை இயேசு சொல்லும் போது தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்கறாங்க, என்னடா சொல்றாரு, கொண்டு போடுவாங்களாம். அடுத்து வாசிங்க. ஆமா, அழகா திரும்ப சொல்றாரு பாருங்க, ரீகன்ஃபர்மேஷன் பண்றாங்க. கொல்லப்பட்டு இங்கதான் டெஸ்ட் வைக்கிறார், என்ன கொண்டுருவாங்கப்பா, ஆனா 3ஆம் நாள்ல நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழும்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தம்முடைய சீசர்களுக்கு பாருங்களேன், தான் சாக போறதையும் எழும்ப போறதையும் ஒரு டீச்சிங்காவே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சத்தியம் பல்கலைக்கழகம் இயேசுவின் மரணத்தை, அடக்கத்தை, உயிர் தெழுதல ஒரு கோர்ஸாவே ஃபார்ம் பண்ணி இருக்கு.
இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்குதா? பாஸ்டர், நீ மெசேஜ் எடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு போ பாஸ்டர். சுத்தி சுத்தி விளம்பரத்தை சத்தியம் பல்கலைக்கழகத்துக்கு பண்ணிட்டே இருக்கிறிய பாஸ்டர். ஏன் விளம்பரம் இல்ல? எல்லாம் கேட்கறீங்களா கேட்கலையா? கவனமா கேளுங்க. நான் சத்தியம் பல்கலைக்கழகத்துக்கு விளம்பரம் பண்ணல, இயேசு முன்னால செஞ்ச விளம்பரத்தை எடுத்து காட்டுறேன். அவருடைய சீசர்களுக்கு அவர் போதகம் பண்ணி இருக்கிறார். இப்ப இன்னைக்கு நீங்களும் தான் அவருடைய சீசரா இல்லையா? உங்களுக்கு இருந்த போதகம் வேணுமா இல்லையா? காஸ்பலுக்குதே ஒரு கோர்ஸ் இருக்குங்க. ஆரம்பிச்சா வருவீங்களா? வரணும் சொல்லுங்க, ஒரு அழிவே சொல்லுங்க. உங்க லட்சணம் விளங்கிடுச்சு. அது என்ன வாயை திறந்து ஒரு அழிவையை சொல்றதுக்கு கூட காசா? எல்லாரும் வாயை திறந்து ஒரு அழிவையை சொல்லுவோம். மறுபடியும் சொல்றோம், சுவிசேஷ வேத ஆராய்ச்சி படிப்போம் ஒரு அழிவையை சொல்லுங்க. கொஞ்சம் சொரணம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அடுத்த வசனத்தை வாசிக்க மத்தேயு 27:40. அவரை இயேசுவ ரெண்டு கல்வர்களோட குற்றவாளின்னு சிலுவையில அறையணும்னு கொண்டு போய் கொல்லணும்னு கொண்டு போய் கொலை செஞ்சாச்சு, சிலுவையில அரைஞ்சாச்சு. இப்ப இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இல்லைங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த வழியா நடந்து போறவங்க வர்றாங்க. நீங்க முந்தின வசனங்க வீட்டுல படிச்சு பாருங்க. அப்படி நடந்து போகும்போது அப்படி நிமித்து பாக்குறாங்க, 3 சிலுவை தொங்குது. மத்தியில இயேசு என்ன பண்றாரு? அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு ஊழியம் செய்யும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொன்னார். அதுதான் இங்க கட்டுகிறவனே இவங்க சொல்றாங்க. இது யோவான் 2ஆம் அதிகாரத்திலையும் எழுதியிருக்கு. பின்னால வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சொல்றாங்க பாருங்க, என்னென்ன பேசுறாங்க பாத்தியா? யார பார்த்து? இயேசுவை பார்த்து. பெரிய தலைவன் மாதிரி பின்னால ஒரு கூட்டத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவாலயத்தையே கட்டுவேன்னு சொன்னானே. அதுவும் சாலமோன் எத்தனை வருஷம் கட்டினாரு? 40 வருஷமா கட்டினாரு அவரு சாலமோன் ராஜா. இவன் யாரு? தற்கேலகாரனுடைய மகன். இவன் பாட்டுக்கு ஆலயத்தை இடி நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொல்றான். என்ன பேச்சு பேசுறான் பாரு. அதான் இங்க தொங்கிட்டு இருக்கிறான். தூசித்தாரு வருதா இல்லையா? அப்ப சொல்றான் பாருங்க, உன்னை நீயே. இயேசு ரட்சிப்பை பத்தி நிறைய பேசுறத அவங்க கேட்டுக்கிறானுங்க. எங்க ரட்சிப்பெல்லாம் பேசுனீங்க, எங்க இப்ப உன்னைய ரட்சித்து கொண்டு பாப்போம். இங்க இருக்கிற போர்ச்சேவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. முடிஞ்சா நீ சிறுநீரத்தை இறங்கி வா, இங்க இருந்து உன்னை ரட்சித்துக் கொள்ளு. விட மாட்டாங்க. மறுபடியும் பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கொண்டுருவாங்க. அப்படி தூசிக்கிறாங்க. ஆனா அவங்கள அறியாமடியே சத்தியத்தை பேசுறாங்க பாருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில அறையப்பட்டதனுடைய நோக்கமே உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வருவதற்கே. அவனுங்களை அறியாமலே பேசுறாங்க. அடுத்த வசனம், கடைசி வசனம், லூக்கா 24:21. கவனிங்க, கல்வாரி சிலுவையில இயேசு இப்படி எல்லாம் தூசிச்சாங்க. ஆனா ஒரு 6 மணி நேரத்துல அவருடைய உயிர் போயிடுச்சு. கொலை செஞ்சாங்கல்ல, அவருடைய உயிர் என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கல்வாரி சிலுவையில உயிரை விட்டாச்சு. பிறகு அவரை எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆன பிறகு எருசலேம்ல இருந்து எம்மாவூர் கிராமத்துக்கு 2 சீசர்கள் என்ன பண்றாங்க? அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இயேசுவுக்கு நடந்த காரியத்தை எல்லாம் அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப இயேசு எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பண்றாரு? அவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க,
இயேசுகிட்ட யார பத்தி சொல்றாங்க? இயேசுவை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அவரே இந்த மாதிரி இயேசுவை பிடிச்சாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அவரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவரு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் என்ன பண்ணி இருந்தோம்? நம்பி இருந்தோம். அவன் உண்மையதான் சொல்றான். இப்படியெல்லாம் நாங்க நம்பி இருந்தோம்ப்பா, எங்களை மீட்டு ரட்சிப்பார்னு. யாருகிட்ட இருந்து? இந்த ரோம அதிபதியிட்ட இருந்தோம், ரோம ராஜ்யத்துல இருந்தோம். எங்களை எப்படியாவது மீட்டு ரட்சிப்பார் நாங்க நம்பி இருந்தோம். ஆனா அவரையே என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டாங்க. எங்க நம்பிக்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாழா போச்சுன்னு யாருகிட்டே சொல்றாங்க? இயேசுகிட்டே. நம்மகிட்டே சொல்லுவாங்க. பைபிள் ஆராய்ச்சி பண்ணி வேத ஆராய்ச்சி படிப்புல வந்து காசெல்லாம் கட்டி படிச்சு என் காசெல்லாம் போச்சு நம்மகிட்டே சொல்லுவாங்க. அடுத்த வேத ஆராய்ச்சியை அறிமுகப்படுத்தணும் என்ன சொல்லுவாங்க? ஏதோ வேத ஆராய்ச்சி எல்லாம் படிப்பெல்லாம் படிச்சு கொடுத்தோம்னா இப்படியே கிருன்னு சுத்தி டக்குன்னு மேல போயிருவோம்னு நினைச்சோம். இன்னும் இங்கதான் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் நம்பி இருந்தோம். பாண்டிச்சேரி சத்தியமார்க்க ஆலயம் வந்துருச்சு. ஆமா, இனிமே அவ்வளவுதான், நம்ம அப்படியே தண்ணி மேல நடப்போம், செங்கடல் வழியா போவோம், என்னென்னமோ நினைச்சோம். ஆனா நடக்கிறதெல்லாம் வேற. வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்மளும் போயிடலாம் மாட்டுக்கு. இங்க நம்பி ஒண்ணும் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து எத்தனை நாள் ஆகிறது? 3ஆம் நாள்ல இயேசு உயிர் தெழுந்து இந்த 2 பேரும் கூட நடந்து வருவது அவங்களுக்கு விளங்கல. உயிர் தெழுந்த இயேசு தான் இப்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுவேன் என்று முன்னமே என்ன பண்ணியிருக்கிறாரு? போதனை பண்ணியிருக்கிறாரு. சும்மா சொல்றது அவரு கூட்டு உட்கார்ந்து கத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவனுங்க வந்து அவர் 3 நாள் உயிர் தெழுந்து வந்துருவான்னு சொல்றானுங்களா? நாங்க நம்பி இருந்தோம். பாலா போன மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டா இருக்கிறோம் மாதிரி இயேசுகிட்டே பேசுறாங்க. ஆனால் இத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தால் யாவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே குற்றவாளியாக மரித்தோடு விடவில்லை. 3ஆம் நாளிலே தான் சொன்னபடியே உயிர் தெழுந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு யாருக்காக உயிர் தெழுந்தார்? என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்காக உயிர் தெழுந்தார். அதிகமா கவனிக்க வேண்டிய ரகசியங்கள் இருக்கிறது. மிக முக்கியமா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாதாரணமாக எண்ணுவதை விட அதற்குள் மறைந்திருக்கிற ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, என்ன அப்படின்னா இயேசு மரணத்தில் இருந்து மீட்டு ரட்சிக்க உயிர்த்தெழுந்தார். உலகத்துல எல்லாம் பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, மறிக்கிறாங்க. ஆனா மறிக்கிற மனிதனை மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிட்டாங்களா? எங்க சர்ச்சில் கொண்டாடிட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு எங்க சீக்கிரமா அந்த பாட்டு அந்த அதுல என்ன கொஞ்சம் திக்கா இருக்கும் பாரு, அந்த பிளாக் கலர் கவர் இருக்கும் பாரு, அதானே கிரேப் ஜூஸ்ங்கிற பேர்ல ஸ்தோத்திரம். மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க தான் இயேசு என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்க உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில வாழ்க்கையை நடத்துறாங்களா? என்ன வாழ்க்கை தான்? மரண வாழ்க்கையை தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. பேர் கேட்டா கிறிஸ்தவன், கிறிஸ்துவ பிளஸ் அவனம். உன்கிட்ட கிறிஸ்துவே இல்லையே, உன்கிட்ட உயிர் தெழுந்த கிறிஸ்துவ குறித்த சிந்தையே இல்லையே. இயேசு கிறிஸ்து உனக்காக 3ஆம் நாளில உயிர் தெழுந்த சத்தியத்தை அறிந்து மரணத்துக்கு நீங்களாக மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை உணராமல் அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மரணத்தை குறித்த சத்தியத்துல 21 ரகசியம் இருக்கு. முடிவா சொல்ல போனா நித்திய மரணம் என்று சொல்லப்படுகிற நரகத்திற்கும் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்க இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 சத்தியமும் மிக சுருக்கம்.
ஒப்பு கொடுக்கப்பட்டதுல 21 ரகசியம் இருக்கு. கொலை செய்யப்பட்டதுல 21 ரகசியம் இருக்கு. உயிர்த்தெழுந்ததுலயும் 21 ரகசியம். மிக முக்கியமா ஆவிக்குரிய மரணத்துக்கு மீட்டு ரட்சிக்கிறார், பாதாள மரணத்துக்கு மீட்டு ரட்சிக்கிறார். முடிவாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களையும் என்னையும் நித்திய மரணத்திற்கும் நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த வல்லமைய வருஷம் ஒருக்கவா கொண்டாடணும்? தினமும் நினைச்சு 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 கொண்டாடி இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்காக நானும் உயிர்த்தெழுதலின் ஜீவியத்தை செய்ய வேண்டும். இப்படி ஏராளமான சத்தியத்தை தெய்வம் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாருங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும் சொல்லி டெய்லி காலையில 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், ராத்திரி 10 நிமிஷம் நம்மள தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமா? டெய்லி நம்ம ஸ்தோத்திரம் மரணத்துக்கு மறிக்க கொலை செய்யப்பட நம்ம அர்ப்பணிக்கிறோமா? டெய்லி நம்ம ஸ்தோத்திரம் மரணம் நீங்களாகி வாழ உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கிறோமா? சத்தியம் விளங்குதுன்னா மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை உங்க வாழ்க்கைக்கு சொந்தமாக்கணும். என் வாழ்க்கைக்கு நான் சொந்தமாக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு இந்த சத்தியம் சொந்தமாகிறது தான் உயிர்த்தெழுந்த பண்டிகை. இந்த பண்டிகையை தினம் கொண்டாடலாம், நினைச்ச நேரம் கொண்டாடலாம். நாம நினைச்ச நேரம் இந்த சத்தியத்தை கொண்டாடணும்னா வார்த்தையை கவனிச்சீங்களா? இந்த பண்டிகைன்னு சொல்லல, இந்த சத்தியத்தை கொண்டாடணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தெரிய செய்யும். இயேசு எனக்காக கொலை செய்யப்பட்டதற்கும் இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கும் அர்த்தமுள்ளதாக மாற சத்தியம் என்னில் தெரிய செய்யும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி இன்னைக்கு நாம கேட்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாக சுதந்திரமாக நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்பட மனுஷகுமாரனா வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்தியமோ, கொலை செய்யப்பட்ட சத்தியமோ, 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த சத்தியமோ நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய பொது வேலை ஊழிய வாழ்க்கையில, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நிறைவேற கேட்ட சத்தியத்தை அப்படியே ஞாபகத்தை கொண்டு வருவோமா? இயேசு என்பவர் பூமியிலே மனிதனாக வாழ்ந்திருந்தாலோ அவன் நித்திய 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 காலகட்டங்களாக பரமண்டலங்கள்ல தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில மனுஷகுமாரனா வந்தாரு. அப்படி மனுஷகுமாரனா வந்த இயேசு சத்தியத்தை பேசினத பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் கேட்டுக்கொண்டே வந்தாங்க. அவங்களால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. யூதாசு கிட்ட பேசுறாங்க. யூதாசு கெத்செமனே தோட்டத்துல வந்து காட்டி கொடுக்கிறான். காவலாளிங்க பிடிச்சு கொண்டு போய் பிரதான ஆசாரியர் இடத்துல வேதபாரகர் இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அவங்க இயேசுவ மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாங்க. தீர்த்து கொண்டு போய் புற தேசத்தானாகிய பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. ஏன் இயேசு புறஜாதி ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? தேவ ஜனமா இருந்த நீங்களும் நானும் புறஜாதியா மாறினதுனால புறஜாதியா இருக்கிற உங்களை என்னையும் தேவ ஜனமாக மாற்றுவதற்கு இயேசு மனுஷகுமாரனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த சத்தியத்தை நினைக்கணும். இந்த சத்தியத்தை அறியாம உணராம வாழ்ந்து கொண்டிருந்தத குற்றம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு திரும்ப 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 தான் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கிறது மட்டுமில்லாம தான் மனுஷர்களால கொலை செய்யப்படுவேன் என்கிறதையும் சொல்லி இருந்தாரு. மனுஷகுமாரனா வந்த இயேசு மனுஷர்களால கொலை செய்யப்படுகிற அளவிற்கு அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? அவர் எப்போது குற்றவாளியாக இருந்தாரு? ஒருபோதும் குற்றம் செய்யவில்லை, ஒருபோதும் குற்றவாளியாக இல்லை. சத்தியத்தை சொன்ன அவரை
மனுஷர் விரோதித்து கொலை செய்ய ஆலோசனை பண்ணி முடிவா அவரை கொலையும் செஞ்சாங்களே. யாருக்காக? எனக்காக, நமக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய குற்றவாளிங்கிற நிலம் மாறுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக கொலை செய்யப்பட்டான். அவ்வளவுதான் இயேசுவோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இயேசுவோட சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இயேசுவோட இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவை பின்பற்றி வந்த அவருடைய சீசர்கள் கூட இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர்னு சொல்லி நம்பி இருந்தோமே, இது என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கும் போது ஸ்தோத்திரம், அவர் இஸ்ரவேலை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மரணத்தினின்று மீட்டு ரட்சிக்க 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த தெய்வமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவகுமாரன மனுஷகுமாரனா வந்து மனுஷ கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்தத தன்னுடைய போதகத்தின்படியே நிறைவேற்றி காண்பித்தத அறிந்து உணர்ந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா? இதோ ஒவ்வொரு நாளும் நினைக்காம, இதோ ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யாம, இதன்படி ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு நீங்களாகக்கூடிய வாழ்க்கையை நடத்தாம இருந்திருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் குற்றம்னு சொல்லி உணர்ந்து நாம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாம் பண்டிகை கொண்டாடுற ஜனமா இல்ல, எனக்காக கொலை செய்யப்பட்டு மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தியத்துக்காக ஒப்பு கொடுக்கலாமா? இப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் ஜெபிப்பார். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மகிமையை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கொடாகுடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும். ஆமென், ஆமென், கிருபை அளிக்கும்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஞாபகப்படுத்தாண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், செபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, மரணத்துக்கு நீங்களாக பாத்திரமாக உயிர்த்தெழுதலுக்கு தகுதி அடையக்கூடியவர்களாக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி அபகரிக்கிறோம். ஆமென், ஆமென்.